நம்ம டிஎன் +2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் 5.6.1 அதாவது அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில். ஓகேயா, ஒரு 3-4 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில் அண்ட் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் இஸ் டிஸ்கஸ்டு பிலோ. மொத்தம் 3 or 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. when the new partner brings cash towards goodwill, குட்வில்லுங்க ஒரு வேல்யூ பண்ணிட்டாங்க, அந்த வேல்யூவை வந்து பார்ட்னர் கேஷாக கொண்டு வரார் அப்படின்னு என்ட்ரி. when the new partner does not bring goodwill in cash or kind, அப்படி அவர் கேஷ் கொண்டு வரலைன்னா, ஓகே, கேஷ் கொண்டு வரலைன்னா then you have to debit the partner, new partner. Okay, when the new partner brings only a part of the goodwill in cash or in kind, அப்படின்னா half ஆஃப் கொண்டு வர்றார். ஓகேயா, அப்புறம் எக்ஸிஸ்டிங் குட்வில் இருந்தால் என்ன என்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது when the new partner brings cash towards goodwill, when the new partner brings cash towards goodwill in addition to the amount of capital, அதாவது கேபிட்டலுக்கு அப்புறம் ப்ளஸ் குட்வில், it is distributed to the existing partners in the sacrificing ratio. அதான் முக்கியம். குட்வில் எப்போதும் sacrificing ratioவில் தான் போகும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு. the following journal entries are made. cash account debtor to old partners capital account. சார் எங்கே சார் நியூ பார்ட்னர் வரல, குட்வில்லும் வரல அப்படின்னா, பேசிக்கலி குட்வில் இஸ் அன் இன்டேஞ்சிபிள் அசட். குட்வில் இஸ் அன் கரெக்ட் இன்டேஞ்சிபிள் அசட். ஸோ அந்த நியூ பார்ட்னர் கேஷாக கொண்டு வர்றார் குட்வில், கரெக்டாக. தட் கோஸ் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் a ரேஷியோ, கரெக்ட், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதனால் ஜேர்னல் என்ட்ரி கேஷ் கொண்டு வந்த ரியல். ஓகேயா, அதாவது குட்வில் இன்டேஞ்சிபிளாக இருந்தாலும் அதுக்கு கொண்டு வர கேஷ் இஸ் ரியல் ஒன். ஓகே, ஸோ கேஷை கொண்டுட்டா கேஷ் உள்ளே வருது. ஓகே, இப்போ அது இட் பிலாங்ஸ் டு ஹூ, கரெக்ட், ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போ இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த பிஸ்னஸுக்கு, அதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அதில் ஏ அண்ட் பி இருக்கார், சி உள்ளே வரார். சி உள்ளே வரும்போது குட்வில் கொண்டு வர்றாருல்ல, அந்த கேஷை ஆஸ் தோ ஏ அண்ட் பி கொண்டு வந்த மாதிரி உள்ளே போயிடும். ஏ அண்ட் பி கொண்டு வந்த மாதிரி உள்ளே போயிடும். ஓகே, அதுதான் முக்கியம் இந்த கேஷ். அதனால் ஜேர்னல் என்ட்ரி இஸ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், சாரி, செக் ஆகிடுச்சு டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேயா, இதுதான் முக்கியமான கான்செப்ட். அடுத்தது, ஃபார் குட்வில் brought in kind in the form of assets credited to old partners capital account. இதுவும் அதே கான்செப்ட் தான். அதாவது அந்த புது பார்ட்னர் குட்வில்லுக்கு பதிலாக கேஷுக்கு பதிலாக சப்போஸ் ஸ்டாக் கொண்டு வர வச்சுக்கோ. அப்போ எந்த அசட்டோ அந்த அசட், இட் கேன் பி ஃபர்னிச்சர் ஆர் ஸ்டாக் ஆர் பில்டிங். ஸோ யூ டெபிட் தட் அசட், அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன், அகெயின் கிரெடிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் in sacrificing ratio. ஓகேயா, அடுத்தது, ஃபார் withdrawal of cash received for goodwill by old partners. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, அதே தான் பிஸ்னஸ். ஏ அண்ட் பி இருக்காங்க, சி வராரு உள்ள. ஓகே, அந்த சி கொண்டு வர கேஷ் இருக்குல்ல, இது பிஸ்னஸுக்கு போகல, அதுக்கு பதிலாக டைரெக்டாக ஏஎன்பிக்கு போயிடுச்சு. அப்போ you have to debit to old partners capital account to cash. நான் கேஷ் வெளியில் போயிடுச்சு. ஓகேயா, அதாவது உள்ளே வந்த கேஷு பிஸ்னஸில் இல்லாமல் அப்படியே அங்கேருந்து இப்படி போகிறது, இப்படி வச்சுக்கலாம். அது எப்படி இல்லை, அதாவது அது கொடுத்த கேஷ் கரெக்டு தான், அந்த கொடுத்த கேஷ் பிஸ்னஸில் இல்லாமல் அப்படி உடனே போய்ட்டுருந்தாங்க. ஓகேயா, சரி, இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 18. அமுதா அண்ட் புவனா ஆர் பார்ட்னர்ஸ் ஹூ ஷேர் profits and losses in the ratio of 5:3. Chitara joins the firm on 1st January for 3/8 share. Okay, and brings in cash for a share of goodwill. Was necessary journal entry for goodwill on the assumption that fluctuating capital is followed and the partners withdraw the entire amount. Okay, அந்த கஷ்டமான சம் தான். What is the meaning of fluctuating capital?
அப்படின்னா ஒரே கேபிட்டல் அக்கௌண்ட் தான் இருக்குது. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் ஈக்குவல் டு 1 தான். ஃபிக்ஸட்னா தான் 2 இருக்கும். அதாவது கேபிட்டல் 1 கரண்ட் 1. அதனால் யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி கேபிட்டல் அக்கௌண்ட். அதான் மீனிங் அது. ஓகேயா? ஸோ வித்ரா த என்டையர் அமௌண்ட்னா கேஷ் வெளியில் போய்ட்டது. சரி, இப்போ ஒரு உள்ள ஓகே நியூ பார்ட்னருக்கு 3/8 போகிறது. ஓகேயா? ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த sacrificing ratio. ஸோ அது பார்க்கலாம். இப்போ as a sacrifice made by the existing partners is not mentioned, it is assumed that they sacrifice in old profit sharing ratio. ஓகே, அதாவது அப்படி போடக்கூடாது. அதோட ரியல் மீனிங் சொல்கிறேன். அதாவது இப்போ நியூ எடுத்துட்டார்ல 3/8. இப்போ வாட் இஸ் த பேலன்ஸ் ரிமைனிங்? பேலன்ஸ் ரிமைனிங் இஸ் 1 minus 3/8, correct, which is equal to 5/8. So the 5/8 will go to Amuda and Bhuvana. Okay, வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால இன்ட்டு 5:3. அதாவது 5/8 இன்ட்டு ஓகே மிச்சம் இருக்கிறது 5/8. ஓகேயா? ஸோ இந்த 5/8 வந்து இவங்க 2 பேருக்கும் அவங்க ரேஷியோவில் போய்டும். அதாவது 5/8 இன்ட்டு 5/8 ஈக்குவல் டு 25/64. அதே மாதிரி இவருது 5/8 இன்ட்டு 3/8 ஈக்குவல் டு 15/64. அதே மாதிரி இவரது 3/8 வந்து எப்படி எழுதலாம்? 64 வரணுன்னா 24/64 எழுதலாம். ஓகேயா? இந்த 3த்தையும் கூட்டுங்க. 5 5 10 4 மிச்சம் 1 2 3 4 6 கரெக்ட் 64/64. ஓகேயா? இதான் மீனிங். ஸோ the ratio is 25:15, which is same as 5:3. அதாவது 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா. அதனால் எதுவுமே கொடுக்கலன்னா எனிவே யூ ஆர் கோயிங் டு மல்டிப்ளை இன்ட்டு 5/8 3/8. அப்படின்னா the sacrificing ratio is same as the old ratio. அதனால தான் a sacrifice made by the existing partner is not mentioned. It is assumed that they sacrifice in the old profit sharing ratio 5:3 அப்படிங்கிறாங்க. ஓகேயா? அதான் the meaning. So therefore sacrificing ratio is 5:3. ஓகே, இப்போ பணம் உள்ளே வருது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 8,000. அதாவது அவர் கொண்டு வர கேபிட்டல் கொண்டு வர இங்கே இருக்குது குட்வில் 8,000. ஓகே, அது நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது அந்த பிஸ்னஸில் ஏஎன்பி இருக்காங்க, சி வந்தாலும் அது ஏஎன்பி கொடுத்த மாதிரி உள்ளே போயிடும். ஓகேயா? ஸோ அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ரேஷியோ ஆஃப் அதாவது 8,000 இன்ட்டு 5/8 பண்ணிங்கன்னா 1000 5,000. அதே மாதிரி இவருது 3,000. ஓகேயா? சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பார்ட்னர்ஸ் வித்ரா த என்டையர் அமௌண்ட். அப்போ என்டையர் அமௌண்ட் வித்ரா பண்ணால் நம்ம ஏற்கனவே என்ட்ரி பார்த்துட்டோம். இந்த கேஷ் வெளில போயிடுச்சு. கேஷ் அதாவது ஏஎன்பிக்கு போயிடுச்சு. அப்போ யூ ஹேவ் டு டெபிட் அகெயின் அமுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க். ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே கான்ட்ரா ஆகிடுறது. அப்போ என்ன மீனிங்? பேசிக்கலி நான் இது சொன்னது தான் ஆக்சுவலாக. அதாவது ஆக்சுவலி சி வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காரு கேஷை ஏஎன்பிக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்குள்ளே வருது. ஏன்னா எப்போதும் பணம் வந்து அதை என்ட்ரி பண்ணணும். திரும்ப பிஸ்னஸ்லேருந்து ஏஎன்பிக்கு போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி இஸ் கிவிங் மணி டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேயா? அதனால் பணம் வெளியில் போயிடுச்சு. இப்போ ஸோ புக்ஸில் பார்த்தோன்னா நோ எஃபெக்ட், பிகாஸ் யூ டெபிட்டட் கேஷ் 8,000, அகெயின் யூ ஆர் கிரெடிட்டிங் கேஷ் 8,000. ஸோ இட்ஸ் ஜீரோ எஃபெக்ட். அதே மாதிரி யூ கிரெடிட் த 2 partners 8,000, அகெயின் யூ டெபிட் 2 partners 8,000, ஜீரோ எஃபெக்ட். ஓகேயா? இன்னும் வருஷம் பார்க்கலாம்.
Arun, Babu and Charles, அதாவது illustration 19, they share equally கொடுத்துட்டாங்க. Okay, they admit Durai into partnership for 1/4 share. The goodwill of the firm is valued at 36,000 and Durai bought cash for his goodwill. The existing partners withdraw half of the amount of their goodwill, pass necessary entries. ஓகேயா, அப்போ the goodwill of the firm is valued. ஓகேயா, so what is D share? Into 1/4, which is equal to 9,000. ஓகேயா, அதில் half வந்து withdraw பண்ணிட்டாங்க. ஸோ half withdrawn, which is 4,500. Okay, the remaining of in the business, which is 4,500. Okay, சரி, ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா போட்டுருங்க. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி தான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதாவது ரெண்டே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓல்டு ரேஷியோ இருக்குது, ஈக்குவல் டு 1:1:1. அதே மாதிரி அந்த டியோட நியூ ஈக்குவல் டு 1/4. அப்போ யூ ஹேவ் டு அஸ்யூம் த ரிமைனிங் 3/4 கோஸ் டு தம் த சேம் ரேஷியோ 1:1:1. வேறு எதுவும் கொடுக்கவே இல்லை. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் சேம் தான். ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் சேம் அஸ் அ ஓல்டு ரேஷியோ. ஓகேயா, நீங்கள் இதை போட்டுக்க பாருங்கள். As the sacrifice made by the existing partners is not mentioned, அது எழுதிக்கோங்க, is not mentioned, it is assumed that they sacrifice in the old profit sharing ratio 1:1:1. Therefore, sacrificing ratio is 1:1:1. இது எழுதிக்கோங்கண்ணே. சரி, ஃபஸ்ட்டு அதே மாதிரி பிஸ்னஸுக்கு குட்வில் உள்ளே வந்திருக்கு, அது கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 9,000 அண்ட் 3 பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவலிங்கிறதுனால 9,000/3 ஓகேயா. இப்போ இதில் ஹாஃப் மாத்திரம் எடுத்துட்டாங்க. ஸோ ஹாஃப் டெபிட் பண்ணிடுங்க. ஸோ டெபிட் 3 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், half of 3,000. ஓகேயா, அதே மாதிரி 3 பார்ட்னர்ஸ்க்கும். அண்ட் டு கிரெடிட் பேங்க் கேஷ் வெளியில் போயிடுச்சு. half of the amount 9,000 into 1/2. ஓகேயா, ஸோ இதுதான் 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அதாவது கேஷ் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணுறது, கேஷ் பார்ட்லி வித்ட்ரா பண்ணுறது. ஓகேயா, அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சம் போடுறேன். தேங்க்யூ.